இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு காணாமல் போகும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்ன கௌதம சொல்கிற? கான்ஃபரன்ஸ் கால் அப்படிங்கிறது அது இன்டர்நெட் கூட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு கால் சம்மந்தப்பட்ட விஷயம். இது கால் கனெக்ட் பண்ணால் எப்படி என் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு காணாமல் போகும்? அதுக்கு வந்து ஓடிபி வேணும், அப்புறம் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எப்படி என் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு காணாமல் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணுறது மூலிமா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. பல பேரோட மணி வந்து காணாமல் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து தெளிவாக பேச போகிறேன். வாங்க டாபிக்குள்ள போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லானது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஸோ ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணால் ஸ்கேம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100-200 வீடியோஸ் கிட்ட நம்ம வந்து ஸ்கேம்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அது ஆஃப்லைன் ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்கேம்ஸ் பற்றியுமே பேசியிருக்கோம். பட் இது கொஞ்சம் புது விதமான ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும், இல்லைனா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. லைக் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ரிலேட்டடாக காண்டாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க, இல்லைனா வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டடாக காண்டாக்ட் பண்ணியிருக்கோம், உங்களை வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் கெஸ்ட்டாக கூப்பிடலான்னு இருக்கும் அப்படின்வாங்க, இல்லை வேறு கைண்ட் ஆஃப் விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு அன்னோன் பர்சன் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அன்னோன் பர்சன், ஓகேங்களா? அவங்க யாருன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஓகே கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ண வேணாம் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்களோட ஃப்ரெண்டு தாங்க உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து ஜாப் விஷயம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னுவாங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு தாங்க நம்பர் கொடுத்தாங்க, உங்களை வந்து சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்வைட் பண்ணலான்னு இருக்கும் அப்படின்வாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு தாங்க நம்பர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தேவைப்படுதுங்க, இந்த ஒர்க் எங்களுக்கு தேவைப்படுது, அதை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்வாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு தாங்க நம்பர் கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது, உங்களோட கடையிலேருந்து வேணும், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரை வந்து நம்பர் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட நேம் வந்து சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட நேம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட காண்டாக்ட் இருக்கும். ஸோ காண்டாக்ட் இந்த சென்ஸ் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வந்து இருக்கும். உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ் அவங்க வந்து வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு தான் லைனில் வராருன்னு நினைக்கிறேன், அந்த கால் மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள், நம்ம கான்ஃபரன்ஸ் கால்லேயே பேசிடலாம் அப்படின்வாங்க. நீங்கள் உடனே வந்து எந்த ஃப்ரெண்டு யாருன்னே தெரியல அப்படின்போது அவங்க வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த பேரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அப்புறம் புது நம்பர் இந்த ஃபோன் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தாங்க பேசுகிறாங்க, அட்டன் பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஃப்ரெண்டோட காலாக இருக்காது, அது வந்து ஓடிபி சொல்கிற காலாக இருக்கும். என்ன நம்ம சொல்கிற ஓடிபி ஃபோனில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஓடிபி ஃபோனில் வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் லாகின் பண்ணுவீங்க, பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போனோடனே ஓடிபி வந்து டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஓடிபி கேட்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஓடிபி வந்து ஆப்ஷன் இருக்கும், த்ரூ மெசேஜ் ஆர் த்ரூ கால் அப்படின்னு இருக்கும். நீங்கள் த்ரூ கால் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வரும், ஓகேங்களா? கால் வந்து ஓடிபி சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டம் ஜென்ரேட்டட் கால், அது வந்து ஓடிபி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும்போது அந்த கால் ஓடிபி கால் வரும்போது இவங்க வந்து இங்கே செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க வந்து, நீங்கள் காலில் அட்டன் பண்ணுங்கள், கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க, நம்ம டேரெக்டாக ஃபுல்லாக பேசிட்டோம் அப்படின்னு நீங்கள் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க வந்து ஓடிபி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த செகண்டில் எப்படி மைண்ட் யோசிக்கும் அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உண்மையாகவே ஓடிபி தான் வந்திருக்கு போல் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இது சம்மந்தமே இல்லாமல் ஓடிபிலாம் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைம் அந்த ஓடிபி சொல்லி முடிச்ச அப்புறம் அந்த ஓடிபி காலும் கட் ஆகும், உங்களுக்கு கால் பண்ணவங்களும் கட் ஆவாங்க. அடுத்த 2-3 செகண்ட் இல்லை 10-20 செகண்டில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க காசு டெபிட்டட் அப்படின்னு. ஸோ இதுதான் கான்ஃபரன்ஸ் கால் மூலிமா ஸ்கேம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலில் இருக்கும்போது செகண்ட் காலில் ஓடிபி வந்து கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. இன்னொன்று வந்து லாகின் டீட்டெயில் வேணும், ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அந்த ஓடிபியை போட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லாகின் டீட்டெயிலாம் எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. பட் இருந்தாலும் யூபிஐ, ஓகேங்களா, அப்படி என்பிசி அப்படிங்கிற இந்த 2 முக்கியமான நெட்வொர்க்கிங் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் இவங்களே இது ரிலேட்டடாக அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க வேண்டிய அலர்ட் இல்லை. இனிஷியல் ஸ்டேஜே இதை நம்ம கட் பண்ணிட்டோம், இனிஷியல் ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்துருச்சுன்னா இந்த ஸ்கேம்லேருந்து நம்மளால் ஈஸியாக தப்பிக்க முடியும். எல்லாருக்குமே இந்த மாதிரி கால்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன் எல்லாருக்குமே இந்த கால்ஸ் வருமா அப்படிங்கிறது டவுட் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ஒன்று லாகின் டீட்டெயில், அந்த பர்டிகுலர் பர்சனோட லாகின் டீட்டெயில் இருக்கும், ஏன்னா ஏடிஎம் கார்டு டீட்டெயில் இருக்கும், கிரெடிட் கார்டு டீட்டெயில், ஏதாவது ஒரு டீட்டெயில் இருந்து அது மூலிமா ஓடிபி போனால் மட்டும்தான் இந்த த்ரூ கால் அப்படிங்கிற கான்செப்ட் வருமே தவிர, நம்ம ஜஸ்ட் லைக் தட்
ஒருத்தர் மணி எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ உங்களோட லாகின் டீட்டெயிலை ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. யார்கிட்டையுமே மோஸ்ட்லி சொல்லாதீங்க, பப்ளிக்காக யார்கிட்டையுமே பேசாதீங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைம் ஒரு லாகின் டீட்டெயிலை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் கௌதம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட எங்கன்னா போயிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருப்பீங்க. அப்படி போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல மச்சான் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன்டா, எந்த கார் வாங்குறதுன்னு தெரியல, அவரே டவுட்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் நெட் ஆன் வச்சுட்டு ஃபோன் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் ஃபுல்லாக போகும். அடுத்து நீங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வெளியே எங்கன்னா போகிறது, அவுட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. இன்ஸ்டாகிராமோ எஃபி ஏதாவது ஓப்பன் பண்ணும்போது வர அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக கார் ரிலேட்டடாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பேசுறதையும் கவனிக்கிற ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை ப்ரொனவுன்ஸ் கூட பண்ணி சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மூலிமா தான் அது போகுதா, இது மூலிமா தான் அந்த ஸ்கேம் நடக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. மேபி மே நாட், அது வந்து நமக்கு கண்டுபிடிச்சா தெரியும். பட் அவேர்னஸாக இருக்கிறதுக்கு இந்த வழிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஒரு சேஃப் கார்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அது மூலியமாக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு சேஃபாக இருந்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய இந்த மாதிரி கால் மூலியமாக வந்தாலோ இல்லை அன்னோன் பர்சன் யாராவது காண்டாக்ட் பண்ணி ஜாப் இருக்குது அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, எந்த கம்பெனிலேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு நேராகவே அவங்கள போய் பார்க்குறது இதுவாக இருக்கும். இல்லை வேறு யாராவது ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நேரில் வர சொல்லுங்கள். இல்லை அவங்க லாங்கில் இருக்காங்க அப்படி இப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி நேரில் வர சொல்லி அந்த பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம வந்து ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதா, எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க நீங்கள் இப்போ இருக்கோம் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பண்ணாமலாம் இல்லை. பட் எந்த அளவுக்கு ஜென்யூனிட்டி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த பர்சன் மூலிமா ரெஃபரன்சஸ் யாராவது இருக்காங்களா, யார் மூலிமா அந்த காண்டாக்ட் போச்சு, உங்களோட காண்டாக்ட் யார் மூலிமா போச்சு, உண்மையாகவே ஜென்யூன் பர்சன்ஸ் கூட ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ யார் மூலிமா போச்சு, அவங்க எப்படி என்ன இது எல்லாமே கேட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை தான் இனி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ யாரா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.